So in this example, design DFA or finite automata with summation 0, 1 which accepts even number of zeros and even number of ones. அதாவது நம்ம லாங்குவேஜில் வந்து ஜீரோ வந்துச்சுன்னா ஈவனாக தான் இருக்கணும், அதே போல் 1 வந்துச்சுனாலும் ஈவனாக தான் இருக்கணும். அதாவது ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து நம்மளோட ஸ்ட்ரிங்ஸ் வந்து அப்படி தான் டிஃபைன் பண்ணும். அப்போ மினிமல் இன்புட் 0 0 1 1 0 1 0 1 0 0 1 1 இந்த மாதிரி ஜீரோஸ் வந்தால் இன்புட் ஈவனாக இருக்கணும், அதே போல் 1 வந்தாலும் ஈவனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட இது வந்து லாங்குவேஜ் போயிட்டே இருக்கலாம். இப்படி கூட இருக்கலாம், 1 0 1 0ன்னு இருக்கலாம், 1 0 1 0 1 0 இப்படி இருக்கலாம், வெறும் 1 0 1 0ன்னு இருக்கலாம். இங்கே வந்து செக் பண்ணால் இது ஈவன் நம்பர் ஆஃப் 1 கிடையாது, இது வந்து ஆட் நம்பர் ஆஃப் 1 இருக்குது. 1 0 1 3 1 மட்டும் போட்டால் அது ஆட் நம்பர் ஆஃப் 1. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் இது நம்ம லாங்குவேஜ்குள்ளே அக்செப்ட் ஆகும்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ட்ரான்சிஷன் டயக்ராம் போடுறோம். ஸோ Q0ங்கிற ஸ்டேட்லேருந்து நான் வந்து Q1ங்கிற ஸ்டேட்டுக்கு 0ங்கிற இன்புட்டை ரீட் பண்ணும்போது போகிறேன். திரும்பியும் நான் என்ன பண்ணுறேன், 0ங்கிற இன்புட் ரீட் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேட்லேயே ஃபைனல் ஸ்டேட். ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் ஸ்டேட் குட் பி தி ஃபைனல் ஸ்டேட். ஏன் நம்மளுக்கு வந்து எய்தர் இப்படி வந்தாலும் இன்புட் அக்செப்ட் பண்ணணும், இப்படி வந்தாலும் நம்மளோட இன்புட் வந்தாலும் நம்ம டயக்ராம் அக்செப்ட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பியும் 0வை இங்கே போடுறோம். ஏன் இங்கே 0 போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் செல்ஃப் லூப்பில் போட்டால் 3 0 கூட அக்செப்ட் பண்ணணும். 3 0ங்கிறது அது ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். நெக்ஸ்ட் இப்போ இந்த இன்புட் எடுத்துக்கலாம் 1 1. ஸோ 1 1 எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து Q2ங்கிற ஸ்டேட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், 1 1. ஸோ 1 நான் ரீட் பண்ணுறேன், திரும்பியும் 1 ரீட் பண்ணால் ஆக்சுவலாக இது ஏன் இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேட்டே ஸ்டார்டிங் ஸ்டேட்டும் ஒன்றா இருக்குன்னா, நம்ம ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஒன்ஸ் இருக்கணும்னு சொன்னனால நம்ம திரும்பியும் என்ன பண்ணுறோம், எத்தனை வாட்டி சுற்றினாலும் இந்த இதுலேயே தான் சுற்றுவோம். 0 0 0 0 0 0 அப்படி மட்டும் அக்செப்ட் பண்ணும். 3 0 வருதுன்னா வேறு ஸ்டேட்டுக்கு இன்டர்மீடியட் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ 0 0 0 எங்கே போயிட்டோம், ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகலை இல்லையா. அதனால தான் நம்ம வந்து திரும்பி இந்த ஸ்டார்டிங் ஸ்டேட்டையே ஃபைனல் ஸ்டேட்டாக போகிறோம். இப்போது இந்த ரெண்டும் முடிஞ்சிச்சு. இப்போது 0 1 0 1 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம திருப்பியும் இங்கே ஒரு ஸ்டேட் ஆட் பண்ணி 0 1 ஓகே 0 1 இங்கேயும் 0 0 1 0 1 அக்செப்ட் பண்ணிருச்சா. அதாவது ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஒன்ஸ் வராத மாதிரி பார்த்துக்கணும். 0 1க்கு இங்கே வரும், திரும்பியும் 0 திரும்பியும் 1க்கு இங்கே ஃபைனல் ஸ்டேட்க்கு போயிடும். ஓகே இப்போ இந்த இன்புட் எடுத்துக்கலாம், 1 0 1 0 எடுத்துக்கலாம். ஓகே 1 இப்போ 0 ஓகே 1 0 திரும்பியும் 1 0 அக்செப்ட் ஆயிடுச்சா. ஸோ 1 0 1 0 ஸோ ஆட் நம்பர் இல்லாமல் ஈவன் நம்பருக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகே நவ் ஃபார் திஸ் இன்புட் 1 0 1 0 1 0 1 0 we will trace it out. 1 0 1 0 1 0 1 0. So the input accepts. We will trace it out for negative input 0 0 0 1 1 0 1. So 0 it will go here and then again 0 and then again 0. Now 1 and then again 1 and then again 0 and then again 1. So where it will come to Q2. So it is not reaching the accepting state. So for false input it is not accepting.